வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான உங்களுக்கான தகவல்கள். டிஜிட்டல் பரிவர்த்தனையில் தவறான வழிகாட்டுதல்கள், டாஸ்மாக் அதிகாரிகள் மீது ஊழியர்கள் குற்றச்சாட்டு. இதை பற்றி தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. டிஜிட்டல் பரிவர்த்தனையில் தவறான வழிகாட்டுதல்களால் டாஸ்மாக் அதிகாரிகள் இதனால் முன்பை விட வேலை பார்ப்பு அதிகரிப்பதாக ஊழியர்கள் குற்றச்சாட்டு வருகிறது. தமிழகம் முழுவதும் 4829 டாஸ்மாக் கடைகள் உள்ளன. அனைத்தில் டாஸ்மாக் கடைகளிலும் டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் 98% நிறைவடைந்துள்ளது. குறிப்பாக மது பாட்டில்களுக்கு டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்தி வாங்கும் வசதி அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தை தொடங்கும் போது டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்தி மது பாட்டில்களை வாங்குவோருக்கு அதிகாரிகள் ரசீது வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் வெளியிடப்பட்ட தன்மை அதிகரிக்கும் முறை கோடுகள் குறையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த டாஸ்மாக் கடைகளிலும் மது பாட்டில் வாங்குவதற்கான ரசீது குடிமக்களுக்கு வழங்கப்படுவதில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அனைத்து கடைகளிலும் டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் மது பாட்டில்களை ஸ்கேன் செய்து விற்பனை செய்வதற்கு செல்போன் வடிவிலான கையடக்க கருவிகளே வழங்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான கடைகளில் குடிமகன்கள் வந்து மது பாட்டில்களை கேட்கும்போது அந்த நேரத்தில் மது பாட்டில்களை ஸ்கேன் செய்து கொடுக்காமல் முன்கூட்டியே மொத்தமாக ஸ்கேன் செய்து இருப்பு வைத்து கொண்டு ஸ்கேன் செய்து வைத்திருப்ப பாட்டில்களை எடுத்து ஊழியர்களுக்கு விற்பனை செய்து வருகிறார்கள். அதற்கான ரசீதியை குடிமகன்களுக்கு வழங்கப்படுவதில்லை என்று ரசீதுகளின் வரவு செலவு கணக்குகளை அதிகாரிகளிடம் காட்டுவதற்கு பயன்படுத்தி வருகிறார்கள் என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் மொத்தமாக முன்கூட்டியே ஸ்கேன் செய்து வைக்கப்பட்டிருக்கும் பாட்டில்களின் விற்பனையானது இருப்பு இருக்கும் பாட்டில்களுக்கு தொகையே கடை ஊழியர்கள் தங்களது சொந்த பணத்திலிருந்து செலுத்தி மறுநாள் மீதமுள்ள பாட்டில்களை விற்பனை செய்து அதிலிருந்து தங்களது செலுத்திய பணத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். இவ்வாறு தினம் ரூபாய் 8000 முதல் 1,00,000 வரை பணத்தை கைமாற்றிக் கொள்வதாக கடை ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். அதேபோல கைகளின் பணத்தை நேரடியாக வாங்காமல் டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலம் தினமும் 50% அளவில் மது பாட்டில்களை விற்பனை செய்ய வேண்டும் என ஊழியர்களுக்கு அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். அதனால் 50% டிஜிட்டல் பரிவர்த்தனை இல்லாத கடைகளில் ஊழியர்கள் தங்கள் வங்கி கணக்கில் உள்ள தொகையை கடையின் வங்கி கணக்குகளின் டிஜிட்டல் பரிவர்த்தனை செய்து அந்த தொகையை ரொக்க பணமாக கடைகளில் இருந்து எடுத்துக்கொண்டு 50% டிஜிட்டல் பரிவர்த்தனையை செய்வதாக கணக்கு காட்டி வருகிறார்கள். இது போன்ற தவறான வழிகாட்டுதல்களை டாஸ்மாக் கடைகள் அதிகாரிகள் தங்கள் வழக்குகளை ஊழியர்களுக்கு குற்றச்சாட்டுகள். அந்த வகையில் டாஸ்மாக் கடைகள் வெறும் பொருளாதாரத்தான் டிஜிட்டல் மயமாக்கியுள்ளது எனவும் இதனால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை என்றும் இதனால் வேலைவாய்ப்பு அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் குற்றச்சாட்டு வருகிறது. நன்றி, வணக்கம்.